வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நம்ம லக்ஷ்மி இஸ் ஆல்சோ பேக். ஸோ நான் ஒரே புலம்பிட்டு இருந்தேன், ஊருக்கு போயிட்டு வருவாளா என்ன கொஷின் மார்க் தெரியல, டவுட்டு அப்படின்னு. நேற்று தான் வந்திருக்கா. நேற்றுலேருந்து வேலை ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி குரு பௌர்ணமி. இன்றைக்கி வந்து குரு பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. நேற்றே அழகாக இருந்துச்சு நீளம், அப்போ அப்படியே ஃபுல் ரெயின்போ சுற்றி இருக்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயும் பூஜை முடிச்சாச்சு. அவங்க குரு யாருனா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி வந்து பூஜை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக கேசரி பிரசாதம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு என்னோட குருவுக்கு வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட குரு உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு காட்டுறேன். ஸோ லக்ஷ்மி இப்போ வேலை பார்த்துட்ருக்கா. நாளைக்கு நம்ம வீட்டில் கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ சாயங்காலத்துக்கான சமையலும் இவன் முடிச்சுட்ருக்கா. சிம்பிளாக வந்து இது பருப்பு வச்சுருக்கேன். ஸோ போய் இதெல்லாம் வைஃபைடாக முருங்கைக்கீரை போய் பறிச்சுட்டு வரணும். ஸோ முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு, காலையில் வந்து பட்டல் இருக்குது இல்லைங்களா, பருவல்னு சொல்லுவாங்க, அது வந்து கோவக்காய் மாதிரி பெரிய சைஸில் இருக்கும். அது வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு. சரி லக்ஷ்மி, ஓகே, பை பை. என்னோட பூஜை ಹಾಕ್ಬಿಡಿ, ಡೋರ್ ಹಾಕ್ಬಿಡಿ. இது வந்து பப்பாயெல்லாம் வைக்க மாட்டாங்க, பப்பாளி பழம்லாம், பட் நம்ம மறத்தது. ஸோ எனக்கு ஆசையாக இருந்துச்சு, ஸோ வச்சாச்சு. பாருங்கள், இவர் தான் நம்ம குரு, பரமஹன்சா யோகானந்தா. ஸோ இவர் தான் நம்ம குரு. ஸோ பாருங்கள், ஸோ பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் பூஜை முடிச்சாச்சு வித் பிரசாதம். என் குட்டி குட்டி அங்கே பிரசாதம், அப்புறம் வந்து என் மாமனாருக்கு குட்டி பிரசாதம். ஸோ அதெல்லாம் வச்சு பூஜை முடிச்சாச்சு. ஸோ இது வந்து கேசரி பண்ணது பாத்திரம், இது வந்து பருப்பு. இப்போ போய் கீரை பறிச்சிட்டு வரணும், முருங்கை கீரை பறிச்சிட்டு வரணும். இது வந்து பால் காய்ச்சி வச்சுனது ஃப்ரிட்ஜில், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ கொஞ்சம் பீட்ரூட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன், ஏன்னா இது பத்தாது. ஸோ பசங்களுக்கு வந்து பராட்டா வித் இந்த சப்ஜி பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோ டேஸ்டி, என்னோடய ஃபேவரட் சப்ஜி. ஸோ இன்னொரு விஷயம், இன்றைக்கி நல்ல நாள். இது ஷார்ட்ஸ் தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஐட்டம் இனாகிரேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசத்துக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எங்கள் வீடு மாறி இதுன்னு சொல்லும் போது பண்ணவே முடியல. ஸோ 2 பாத்திரம், ஆக்சுவலி நிறைய குக்வேர்ஸ் வந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். 2 வந்து நான் நமக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து 2மே எடுத்து காட்டுறேன். அது 2மே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா குக்வேர் பாத்திரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு நான் எடுத்து வைக்கிறதில்ல. ஒன்று வந்து இது பாருங்களேன், இன்னும் அழகாக இருக்குது. ஸோ நான் அதான் ஒன்று வந்து இது அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணலான்னு. ஸோ இது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி. இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம், அக்டோபர் வந்தால் 2 வருஷம் ஆகப்போகுது. ஸோ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து பார்ப்பேன், அப்படியே எடுத்து வச்சுருவேன். ஸோ பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்கு எதனால் வெயிட் பண்ணணும்? எல்லா மூமெண்ட்டே ஸ்பெஷல் தான். ஸோ கண்ணாடி லிட்டு இப்போ தான் நான் ஃபுல்லாக பார்க்குறேன். எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப யூனிக் கலர். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு க்ரீன் எல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ இப்போ எனக்கு க்ரீனுனாவே ஒரு மாதிரி கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. அது நம்ம கிச்சன் சமையல் ரிலேட்டடில் வந்து க்ரீன் வந்து நல்ல ஒரு ஆப்படைசிங் கலர், சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி சாம்பார் இதில் வைப்போம். ஓ சூப்பர் சூப்பர், ஸோ பியூட்டிஃபுல். ஹெவி பாட்டம் ஸ்டீல். ஸோ இதுலேயே சமையலும் பண்ணிக்கலாம், சர்வும் பண்ணலாம். பாருங்கள் அழகாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல். நம்ம ஃபேமிலி ஆஃப் 4 கூட இல்லை, இன்னும் தாராளமாக இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, ரைஸ் ஐட்டம்ஸு, கிரேவி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பார் மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ இது என்ன பிராண்டுன்னு தெரியல, எஸ்பராடோ. இது வந்து கேசரால் வித் லிட் 3.4 liters. பாருங்கள், நான் இப்போ எங்கே இருக்கேன், மேலே ஏறி இருக்கேன். லாஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல், இன்றைக்கி ஸ்பெஷல் டேயில் ஒரு ஸ்பெஷல் இனாகிரேட் பண்ணுவோம் ஐட்டம். ஸோ நம்ம ஸ்டோர் ரூமுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க தான் இருக்கேன். ஸோ இது எல்லாமே ஐட்டம்ஸ் மேலே இருக்குது. நான் 2 வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நான் வந்து அன்பாக்ஸும் பண்ணல. இருங்க, இது லிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடுறான். சாரி, இந்த கேமரா ஒரு கையில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஹெவி டியூட்டி ப்ரெஸ்டீஜ் டியூரா நான்ஸ்டிக் குக்வேர். இதெல்லாம் நல்ல நான்ஸ்டிக். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம டெய்லி யூஸ்க்கு நான் ரெகுலராக பண்ணாமல் எப்பயாவது பண்ணலாம். இதுக்கு லிட். வாவ், நைஸ்னோ, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. கலர்ஸும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒன்று கண்டிப்பாக நான் இனாகிரேட் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை ரெடி. இது நல்லா கழுவி சாம்பார் தாளிச்சிடலாம். எனக்கு கையே எட்டலை. ஸோ அங்கே செக்யூரிட்டி இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் பெண்டு பண்ண சொன்னேன். ஸோ நல்லா எலசு
பாருங்கள், ஃபுல் எலசு, குட்டி குட்டி லீவ்ஸ். ஸோ ஃபுல் எலசு கீரை. ஸோ நல்லா இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலி பக்கத்து வீட்டு டப்பாவும் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை சாம்பார் கொடுப்போம். இது வந்து கறி லீவ்ஸ். ஸோ இப்போ காய் தாளிச்சிட்ருக்கேன். ஸோ சாம்பார் வந்து புது குக்வேரில் தான் தாளிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பீன்ஸு, இந்த மிக்ஸ்டு வெஜ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் இது பீட்ரூட், கேரட் எல்லாம் வச்சு ரைஸும் வச்சாச்சு. எல்லாமே நைட்டுக்கான ப்ரிப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸில் மிச்சம் மீதி காய் இதில் வச்சுட்டேன். ஸோ அதே கடாயில் வந்து இது காய் தாளிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த மிக்ஸ்டு வெஜ் இது பாருங்கள், இது காலையில் சோக் பண்ணி சாப்பிட மறந்துட்டேன், பாதாம். ஸோ இது ரெண்டு ஃபஸ்ட்டு கழுவணும். ஸோ சாம்பார் இதில் வைக்க போகிறேன். பொரியல் ஆக்சுவலி இதுலேயே கூட பண்ணலாம், பட் இது கடாய் கிடையாது, வேணாலும் இவ்வளோ டெப்த் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு கலர்றதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது சைடில். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு டிசாஸ்டர் ஆகிப்போச்சு. இது ரெண்டுமே கழுவி எடுத்துகிட்டு வந்தேன். சரி இதுலேயே பண்ணிடலாம், நம்ம இன்றைக்கி இனாகிரேட் பண்ணுவோன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்துச்சு. நல்லா போட்டு தேய்ச்சிட்டு பாருங்கள், கொஞ்சம் பீல் ஆகிப்போச்சு. பீல் ஆகுது. ஓ மை காட், வாட் டு டூ. திருஷ்டி இந்த பக்கம் பண்ணி பார்த்துட்ருக்கேன், பீலால். சரி நம்ம கை கால் வச்சுட்டு சும்மா இருப்போம். ஏன்னா இது எப்படியும் ஒரேடியாக ஃபுல்லாக பீல் பண்ணிட்டாக்கா பிளாக் கலர் ஆகிடும். சரி பார்ப்போம். இந்த பக்கம் கரெக்டாக தான் இருக்குது. யூஸ் பண்ண அப்படி தான் ஆகிடும் போல் ஹேண்டில்ஸ். ஜெய் ஸ்ரீ கணேஷ். இன்றைக்கி பாருங்கள், இந்த vlog-ஏ பிளான் பண்ணல, ஷார்ட்ஸாக போடுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மிக்ஸ் வெஜ்க்கு வந்து சீரகம் போட்டு தாளிச்சாலும் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வந்து ஃபுல்லாக முத்திருக்கு, அதனால சேர்த்துக்கல. குட்டி வெங்காயம் இருந்தால் போதும் இதுக்கு. ஸோ எதுவும் வச்சுருவோம். ஸோ இதெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த 2 தட்டு வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. பாருங்கள், ரைஸ் ரெடி. ஸோ நைஸ். இது பாருங்கள் எவ்வளோ நல்ல டெக்ஸ்சர், எவ்வளோ ஃப்ளஃபியாக. இதோட லிங்க்கே எனக்கு கிடைக்கல. இப்போ நான் பார்க்குறேன், இருந்தால் நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் நான் இன்னும் ஷேரே பண்ணதுனால லிங்க்கே இல்லை, இந்த ப்ராடக்டே இல்லை அந்த டிஸ்பிளேயில். ஸோ இப்போ இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நேற்று நைட்டு ரொம்ப குயிக் குக்கர் முட்டை கறி. ஸோ எக் கறி இது. ஸோ ரைஸோட, அப்புறம் நேற்று புலாவ் பண்ணிடுது, பிளேன் புலாவ், அதோட இது டிஷ் பண்ணிடுது. ஸோ இன்னும் கூட ஒரு நாட்டு கோழி முட்டை அப்படியே உடச்சி ஊற்றுறது. ஸோ இது இருக்குது. அப்புறம் சப்பாத்தியும் இருக்குது. காலையில் ஒரு 2-3 சப்பாத்தி இருக்கும். ஸோ தயிர் இருக்குது. இது கூட தயிர் உரைக்கி ஊற்றி வச்சது இருக்குது. இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடலாம், ஒரு 1 to 2 minute ஷார்ட்ஸ் போடலாம். எனக்கு குரூப் பௌர்ணமி, சரி இந்த 2 பாத்திரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது நான் வீடியோக்காகவே இத்தனை நாள் நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். நம்ம தான் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் வீடியோவில் 1 fine day vlog எடுக்கலான்னு வச்சுருக்கும் போது, சரி இன்றைக்கி பண்ணலாம், அப்படியே ஷார்ட்ஸ் எடுப்போம். அப்புறம் சாமியை காட்டிட்டு பிரசாதம் அப்படி காட்டிட்டு ஷார்ட்ஸ் முடிச்சிடலான்னு பார்த்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜட் vlog-ஆக போயிட்டு அன்பிளான்ட். ஆனால் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூஜை கலை. அப்புறம் சாயங்காலமாக நல்லா போயிட்டு நிம்மதியாக இப்போ ஜல்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கிச்சன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். 4 மணிக்கு மேலே ஃப்ரீ. ஸோ ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கோவிலும் போகலாம். ஸோ முருங்கைக்கீரை வந்து நார்மல் சாம்பார். ஸோ இந்த குக்கரும் செமையாக இருக்குது, ஹாக்கின்ஸ். அது இப்படி உள்ளேருந்து இப்படி திறக்கணும். ஸோ இது பாருங்கள், மற்றே தேவையில்லை, என்ன மாதிரி மேஷ் ஆகிருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு கரண்டி போட்டு இப்படி கிண்டுனா போதும். ஜெய் ஸ்ரீ கணேஷ். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும் இதுக்கு. பெருங்காயம். இந்த சாம்பாருக்கு வெங்காயமே தேவையில்லை, வித்தவுட் ஆனியன் செய்யலாம். இப்போ நம்ம ஃப்ரேக்ரண்ட் சாம்பார் தூள், இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். 1 2 3. வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கறி லீவ்ஸ் கூட வேணாம் இந்த சாம்பாருக்கு. அவ்வளோதான். எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு கொஞ்சம் புளி கரைச்சி சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஸோ இதில் தாராளமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம், பட் தேவை கிடையாது. முருங்கீரை ஃப்ளேவரே அவ்வளோ தூக்கலாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த கீரை ஆஞ்சிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து மண்ணே தொடலை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து நல்லா அலசி, ஸோ இதில் மண்ணே இருக்காது, அவ்வளோ ஃப்ரெஷ். இப்போ மழையெல்லாம் பெஞ்சு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் இதை போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். சில பேர் சொல்லுவாங்க லிட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது, பட் நம்ம தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த சாம்பாரில் இறங்கிரும். ஸோ நல்லா ரெஸ்ட் டைம் கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதான், நல்லா பாயில் ஆகிப்போச்சு. சேர்த்துருவோம். நிறைய கீரை சேர்த்துப்பேன் நான், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் இது அவ்வளோ திக்னஸ் வந்துடும் இது. அண்ட் இதில் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள், ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு. இது ஆப்ஷனல் தான். கடாய் நல்லா இருக்குது, பொரியல் பண்ணுறதுக்கு கூட நல்லா இருக்குது. ரெட்டு மறந்து போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கட்டும். ஸோ இது வந்து என் நேபருக்கு சேர்த்து பண்ணியிருக்கேன். அவங்களோட பெரிய டப்பா என்கிட்ட இருக்குது. உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது இந்த டப்பாவில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த டப்பாலேயே சாம்பார் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ் மீல், டின்னர் மீல் ரெடி. இதுலேயே குக் அண்ட் சர்வ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். ஸோ கீரை நல்லா நிறைய இருந்தால் தான் மஸா ஆயிகா. ஸோ இது இன்னும் நல்லா திக் ஆகிடும். ஓகே, ஸோ நல்லா சீக்கிரமாக டின்னர் வேலை முடிச்சாச்சு இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் பசுமாட்டுக்கு போயிடும். ஃப்ரெஷ் ஷைனி வாழை இலை. ஸோ சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போனோம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வீட்டில் பூஜை இருக்குது. ஸோ அவங்க வந்து வாழை இலை வேணும்னு கேட்டாங்க. ஸோ நீயே வா கட் பண்ணி கொடு, அந்த ஆண்டி கூப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பாருங்க இவ்வளோ பெரிய இலை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எடுத்து பேக் பண்ணோம். ஸோ ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லி, அதனால தான் ஸ்டார்டிங்கில் வீடியோ வந்து நேரில் இருக்கும், வேர்ட்டிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சரி vlog-ஆ மாறின அப்புறம் இது ஷேப் எப்படி மாறிடுச்சு வீடியோ. பாய் பாய். அப்படியே vlog-அ முடிச்சிருவோம். இப்போ ஈவினிங் ஃபுல் ஃப்ரீ, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே நேற்று போட்ட vlog, முந்தா நேற்று போட்ட vlog மிஸ் பண்ணியிருக்கீங்க, டைம் இருந்தால் பாருங்கள். அடுத்த vlog-ல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.